லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருகிறது. அது சொன்னாரு, என் சகோதரன் லாசரு நித்திரையா இருக்கிறான். ஆமா சொல்லுங்களேன். இப்போ இவரே லேட் பண்றாரு. யாரு? ஏன் கிறிஸ்துவே லேட் பண்றாரு. உடனே கேட்டவனே போல அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் அப்படி மொபைல்ல புக் பண்ண முடியும், ஓலா கேப் ஐயா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்களை கூப்பிட்டு நீங்க சொல்ற இடத்துல நான் கூட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு அன்னைக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எங்க போனாலும் கால்நடையா தான் வந்து போகணும். இரவு பகல் பார்க்காமல் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கிராமத்துக்கு. இன்றைக்கு இருக்கிற மாதிரி பக்கத்துல பக்கத்துல கிராமம் இருக்காது, தள்ளி தள்ளி தான் இருக்கும். அவனுக்கு காடுகள மலைகளை கடந்து தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துக்கு நீங்க பிரயாணப்பட்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, கல்லறை உள்ள வச்சுட்டாங்க. மாத்தாலும் மரியாதை ஓடி வந்து அழறாங்க. அழறத பார்த்து, உன் சகோதரன் உயிர் கழுவான் விசுவாசிக்கிறியா அப்படின்றாரு. ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். உயிர் கழுதல் நடக்கிற நாளிலே நிச்சயமாய் அவர் பண்ணுவாரு, உயிர் கழுவா. இவருடைய நம்பிக்கை, இவருடைய லிமிடேஷன்ஸ் எங்க இருக்கு? மைண்ட்ல ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய வசனத்தை கேட்டு நிறைய சாப்டர் என்ன பண்றாங்க, பைபிள்ல போய் படிச்சு அப்ப உயிர் கழுதல் ஒன்று இருக்குது. அதுல என்ன பண்ண முடியும், ஒரு மனிதனால உயிர் பெற்று எழ முடியும். ஒருவேளை அவன் நல்வினை செய்திருந்தால் உயிர் பெற்று எழ முடியும், தீவினை செய்திருந்தால் நரகத்துக்கு போக முடியும். இவங்க மைண்ட்ல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆண்டவர் கேட்டவனே சொல்றாங்க, ஆண்டவரே லாசரு உயிரோட வருவார். எப்போ வருவாரு? உயிர் கழுதல் நடக்கிற நாளிலே. இப்படிதான் நீங்க நாமும் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே நாளைக்கு உண்டான தேவன் அல்ல. நாளைக்கு அற்புதம் செய்வேன், நீ போயிட்டு நாளைக்கு வா. ஆமென் சொல்ல. நீ போயிட்டு மறுநாள் வா, அடுத்த மாசம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சுத்த வச்சு கடைசியில அற்புதம் பண்ற ஆண்டவர். ஆண்டவர் ஒரு வார்த்தை இவ்வளவு பேசுறார் என்று சொன்னால் அவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிற தேவன். இன்றைக்கே கண்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அவர் நேற்று மீண்டும் மாறாதவர். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் பிரசன்ட்லி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யலாம். நடக்கிற விஷயம் பாருங்க. அந்த நேரத்திலேயே என்ன பண்றாரு, திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கு, சுற்றி அவர் சுற்றிலுமா எங்க ஒரு டெட் பாடி அடக்கம் பண்ணுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு டெட் பாடி எழுந்து நடந்து வெளியே வருது இல்லையா? ஆமாங்களா? ஒரு டெட் பாடி எழுந்து நடந்து வருது. மாத்திரம் அற்புதத்தை செஞ்சிருக்காரான்னு பார்த்தா தத்தம் என்ன பண்ணிருக்காரு, உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. அப்ப தேவனாகிய கர்த்தர் யார் கொண்டும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அளவில்லாத அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். அவர் நேற்றைக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறார், அவர் நாளைக்கும் தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் ஆண்டவரால் அற்புதம் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், என்ன மட்டும் பண்ண முடியும். ஒரு யாரும் தெரியாத ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சுட்டு போக முடியும். அது மனிதன் செய்வதல்ல, உனக்கு வாக்கு கொடுத்ததுனால இந்த வருஷத்துல இந்த முதலாவது நாளில ஆண்டவர் உனக்கு அதிகமான காலம் என்று வாக்கு கொடுத்ததுனால யார் கொண்டு வேண்டுமானாலும் ஆண்டவர் வாழ்க்கை அற்புதங்களை செய்யலாம். ஒன்றே அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஆண்டு இருக்கீங்களா? சரியா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் அத்துடைய சமூகத்துல அந்த தேடுதல் கர்த்தரின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இந்த வருஷத்துல நாட்கள் கடந்து போகலாம். ஆனா நம்ம என்ன இருக்கணும், ஒவ்வொரு நாள் கழிக்கும் போது கர்த்தரின் வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் செய்வார். அப்படின்னு ஒவ்வொரு நாள் கழிக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில அண்ணால் எப்படி வரல, மணால் கதை நமக்கு தெரியும். ஒவ்வொரு பண்டையும் வந்து அழிச்சுட்டு போவான். இன்னைக்காவது என் லைஃப்ல ஒரு விடிவாரம் பிறந்தாரா, என் மலடி சொல்றாங்க, ஊரெல்லாம் எனக்கு குறிச்சு தெரியல. இன்னைக்காவது என் வாழ்க்கை, இன்னைக்காவது வாழ்க்கையில சொல்லி ஆனா ஒரு நாள் நடக்குது. அவன் சொல்ல ஏன் முடிந்தது இல்லாமல் போல இருக்கிறார் இல்லாதவனே மனத்தில் உள்ளது இஸ்ரவேல் தேவனை கத்தற்கு கேட்டது ஒரு நடனம் சொல்லலாம். யாரை கொண்டும் எந்த நேரத்திலும் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். அதற்குண்டான திறந்த மனதும் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர்
ஒரு மனிதனை கொண்டு அல்லது ஒரு குழந்தையை கொண்டு அல்லது ஒரு வாலிபனை கொண்டு அல்லது ஒரு முதியவனை கொண்டு யாரை கொண்டு வேணாம் உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் செய்யும். ஒரு மரித்த ஒரு சடலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எழுப்ப முடியும் என்று சொன்னால் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ காமிச்சுங்களேன். நீங்க கை விட்டுட்டு இருக்கலாம், இது முடியாது, இது நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான், இது செத்து போச்சு. உங்க நம்பிக்கையா இருக்கலாம், உங்களுடைய ஆக்குவாரமா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க சம்பளமா இருக்கலாம், உங்க பிஎஃப் பணமா இருக்கலாம், எனக்கு வரவே வராது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய சொத்தா இருக்கலாம். இல்லையா அப்படின்னு சொல்லுங்களேன். நான் போராடி போராடி இழைச்சு போயிட்டேன், போராடி போராடி தோற்று போயிட்டேன், நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஃபைட் பண்ணி தோற்று போய் இது தேவையா இருக்கிற குழப்பம் நம்முடைய எதிர்காலம் எவ்வளவு இருக்கு அதை பார்க்க போவோம் சொல்லிட்டு ஒரு வேலை உங்க வாழ்க்கையை இருந்தா நீங்கள் மறைந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். நாள் வரும்பொழுது வாழ்க்கை அற்புதங்களை செய்கிற இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கை அற்புதங்களை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறபடினால நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இந்த நாளில, இந்த மணித்துறையில கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நிறைய பேருடைய வாழ்க்கையில பினான்சியலா நிறைய ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இல்ல பினான்சியலா நிறைய என்னதான் கஷ்டப்படுவாங்க, ஓடுவாங்க, உழைப்பாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நிறைய பிரயாசப்படுவாங்க, நிறைய வேலை செய்வாங்க. ஆனா அவங்க சம்பளமும் அவங்களுடைய உழைப்பும் யாரோ ஒரு திருடுகிறது போலவே எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காத ஒரு சூழ்நிலை இல்லையா அப்படின்னு சொல்ல. எப்பவுமே குறை, வீட்டுல எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே குறைவு. வீட்டுல எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் நீ குறையாகவே இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த வருஷத்துல ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுப்பாரு. கண்கள் அதிசயங்களை காண பண்ணும்படியா பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு பாருங்க. எடுத்து வாசிங்க, மார்க்கு 6வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. மனதுருகி அநேக காரியங்களை அவருக்கு வந்து சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு இவர்களை அவர் அவர்களை நோக்கி, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு நாங்கள் 2 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புத்திக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அதற்கு அவர் வாசிங்க. நல்ல கவனிங்க. இப்போ இத ஒரு இமேஜின்ல கொண்டு வாங்க. ஒரு பெரிய புல்வெளி, ஒரு அழகான பசுமை நிறைந்த புல்வெளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் இந்த மைக் வச்சு பேசும்போது வேண்டிய சில பேர் என்ன பண்ணாரு, கேட்காரு இல்ல. ஆனா அங்க புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப எத்தனை பேர் கூட்டிருந்தாங்கன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு புருஷனுக்கும் கண்டிப்பா 2 மனைவியா அந்த காலத்துல இருக்கும். ஆமா, கண்டிப்பா 2 மனைவி. அங்க எடுத்து வாசிங்கன்னா 2க்கு மேலதான். ஏன்னா அவர் பழுகி பெருக வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால என்ன பண்ணுவாங்க, 2 மனைவியை திருமணம் பண்ணுவாங்க. 12 பிள்ளைங்க இருக்குவாங்க. மினிமம் 12 பிள்ளைங்க இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்ல. இப்போ ஒரு மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து இருக்கிறது. அழகான ஒரு புல்வெளி. கையில இருக்கு எத்தனை? கையில இருக்கு எத்தனை? 5 அப்போ 2 மீன். சீஷர்கள் வாங்கிட்டு இவர் என்ன செய்ய போறான்னு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காரு. 5 அப்போ 2 மீன் கேக்குறாங்க. நீங்களே அப்ப சொல்றாரு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. சீஷர்ல பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் எத்தனை சீஷர்கள்? 12. அப்போ சொல்லுங்க. 12, 70, 120. அவருக்கு அந்த கிரைட்டீரியா இருக்கும். 12 சீசன் ரொம்ப நெருக்கமான சீசன் தான் 12. அவங்களுக்கு கீழே 70 பேர், அவங்களுக்கு கீழே 120 பேர் இருக்கிறார். அவங்க இத்தனை டீச்சர் இருக்காங்க. ஆண்டு கூப்பிட்டு சொல்றாரு,
இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு என்ன பண்ணு, நீ போய் சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போ ஒரு டீச்சர் வந்து கேட்கிறான், அதுவே 200 பணத்துக்கு நான் வாங்கி இவங்களுக்கு அப்பத்தை கொடுத்து நினைச்சா கூட இவங்க வயிறா சாப்பிட முடியுமா ஆண்டவரே அப்படின்னும் பொழுது ஆண்டவர் அங்க யோசிச்சு பாருங்க. எடுத்து வந்து கொடுக்கும் போதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பான், என்னடா இது 5 அப்பத்துக்கு 2 வந்து இவர் என்ன பண்ண போறாரு, ஒருவேளை நமக்கு மட்டும் கொடுத்து நீ மட்டும் சாப்பிட்டு போடா அப்படின்னு நினைப்பாரோ, அப்படி யோசிப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யற அற்புதத்தை பாருங்களேன். 5000 புருஷர்கள் சாப்பிட்டு போக மீதி எத்தனை கூட எடுத்தாங்களா? 12 கூடை நிறைய கூட எடுத்தாங்க. ஆமாங்களேன். என்னையா இந்த வருஷத்துல வரும்போது என் வருமானம் இவ்வளவுதான் ஆண்டவரே, இல்லையா, என் சம்பளம் இவ்வளவுதான், என் குடும்ப வருமானமே இவ்வளவுதான், நான் செய்யற வேலை இவ்வளவுதான், என் படிப்பு இவ்வளவுதான், என் படிப்புனால இதுக்கு மேல என்னால சம்பாதிக்க முடியாது. இந்த லிமிடேஷன்ஸ் இருக்கும் மைண்ட்ல. நான் 12வது தான் படிச்சிருக்கேன்னா என்னோட மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு யோசிக்க முடியும்? 20,000 ரூபாய் யோசிக்க முடியும். நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறோம், என்னுடைய மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு யோசிக்க முடியும்? ஒரு 30,000 யோசிக்கலாம். ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு கம்பெனில வேலை செய்யற மேக்ஸிமம் சேலரி எவ்வளவு யோசிக்க முடியும்? 50,000 யோசிக்கலாமா? 1 லட்சம் ரூபாய் யோசிக்கலாமா? இவ்வளவுதான் என்னால என் மைண்ட்ல என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும். அப்படின்னு சொல்லுங்களேன். அதை இன்னைக்கு நீங்க உடைப்பீங்க அப்படின்னா, அப்படின்னு சொல்லுங்க, இந்த லிமிடேஷனை நீங்க இந்த காலை வேளையில உடைப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பினான்சியல் பிரேக் வருவார். அப்படின்னு சொல்லுங்க. எதாவது விசுவாசிக்கிறீங்க? நாம முதல்ல உடைச்சு வெளியே வரணும். இவனுடைய மைண்ட் செட் என்னது, இதை கொண்டு என்னடா செய்ய முடியும் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அதை உடைக்கிற உடைச்சு 5000 புருஷர்கள், அப்ப 10,000 மனைவிகள், 24,000 பிள்ளைகள் சாப்பிட்டது போக 12 கூடை மீதி எடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவரால் அன்றைக்கு செய்ய முடியும் என்று சொன்னால் ஏன் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இன்னைக்கு வரைக்கும் 5க்கும் 10க்கும் நாம ஏன் கையேறி நிற்கிறோம்? ஏன் உன் வாழ்க்கையும் வாழ்க்கையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நான் என்ன பண்ணல, அதை வாங்குவதற்கு தயாரா இல்லை. நான் என்ன பண்றேன், என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும், என் உடம்புல பலன் இவ்வளவுதான், என்னால இதுதான் உழைக்க முடியும், என்னால இவ்வளவுதான் ஓட முடியும், என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் சொல்லி என்ன பண்றோம், அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, பினான்சியலா ஒரு ஃப்ரீடம் நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஆண்டு ரொம்ப சொல்றாரு, ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ ஆர்டர் கொண்டு வர.